திமுக நடத்தி வருகிற ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த மூவ்மெண்ட்டுக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை ஒன்று திடீர் உத்தரவை போட்டிருக்கு, ஒரு தடை உத்தரவை போட்டிருக்குது. அது என்னன்னா, ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லி உறுப்பினர் சேர்க்கைக்காக வீடு வீடா போறாங்க இல்லையா திமுக காரங்க, அவங்க அந்த வீட்டுக்காரங்களுடைய பெயர்களை ஆட்டோமேட்டிக்காக தங்களுடைய மெம்பராக சேர்க்கிறதுக்காக அவங்களுடைய டீடைல்ஸ் வாங்கி அவங்களுடைய ஆப்ல பதிவு பண்ணிட்டு வீட்டில் இருப்பாங்க இல்லையா பெண்கள், முதியவர்கள், இளைஞர்கள் அப்படின்னு அவங்களுடைய போனுக்கு வர்ற ஓடிபியை வாங்கி அதுல பதிவு பண்ணிட்டு இருக்காங்களாம். இது தனி மனித உரிமை மீறலாக இருக்குது அப்படின்னு சொல்லி சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தை சேர்ந்த ராஜ்குமார் அப்படிங்கிறவர் மதுரையுடைய உயர்நீதிமன்ற கிளையில ஒரு மனு ஒன்று தாக்கல் செய்தாரு. அதை விசாரித்த உயர்நீதிமன்றம் தான் இந்த மாதிரியான ஒரு உத்தரவை போட்டிருக்குது. உறுப்பினர் சேர்க்கை சேர்த்துவது ஒன்றும் தவறில்லை, ஆனா அதற்காக நீங்க வீடு வீடா போய் எல்லாருடைய தனிப்பட்ட டீடைல்ஸையும் பர்சனல் இன்ஃபர்மேஷனை வாங்கி உங்களுடைய ஆப்ல போட்டு அதுக்கு வருகிற ஓடிபியை கூட அந்த யூசருக்கு வரும் இல்லையா, அந்த வீட்டுக்காரங்களுக்கு வரும் இல்லையா, அந்த ஓடிபி கூட அவங்க போன்ல இருந்து வாங்கி நீங்க போடுறது சரியல்ல, அதை உடனடியாக நிறுத்த வேணும்னு சொல்லி அதற்கு ஒரு தடை உத்தரவை போட்டிருக்குது. நண்பர்களே, இந்த விஷயம் வெளியில வந்த பிறகுதான் பலரும் ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற திமுகவுடைய உறுப்பினர் சேர்க்கையை பற்றிய விவாதத்தையே தொடங்கி இருக்கிறாங்க.